ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக சினிமாவில் உச்சக்கட்ட பிரபலங்களாக இருந்த நடிகர் விஜயகாந்த், நடிகர் விஜய் இருவரை பற்றி தான் பேச நினைக்கிறேன். ரெண்டு பேருடைய அரசியல் வருகை அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய்க்கு கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, விஜயகாந்துக்கு இருந்த கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக விஜயகாந்தோட அந்த அரசியலை நீங்கள் கவனிச்சவர், சினிமா நிருபராகவும் இருந்தவர் அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேருக்குமான அந்த அரசியல் வித்தியாசத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல விஜயகாந்த் ஒரு 150 படங்களில் நடித்து முடிச்சுட்டு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நடிகராக ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நடிகரான பிறகு கூட அந்த ஒரு நடிகர்ன்ற பந்தா இல்லாமல் மக்களுக்கான உதவிகளை தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் போன்ற விஷயங்களில் அவர் செஞ்சுட்டு வந்தார். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு அரசியலில் போகணுன்ற ஒரு ஆசை இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதற்கான விஷயங்களில் முதல்ல பல வருட காலமாக மக்களுக்கு உதவி பண்ணியிருந்தார். அந்த அடிப்படையில் 2005 வருஷம் ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் திமுக போத் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா ரெண்டு பேரும் இருந்த காலகட்டம் அது. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. ஸோ இந்த தலைவர்களை எதிர்த்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்க எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வரல நடிகர்கள். எம்ஜிஆரை தவிர வேறு பெரிய இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த நடிகர்கள், ஆட்சி அமைச்ச நடிகர்கள்லாம் இங்கே யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் கருணாநிதி எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கும் எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, நிச்சயமாக அது அந்த சமயத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிதான ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அவர் 2005 ஆரம்பித்து 2005 அவர் ஆரம்பித்ததே மதுரையில். அந்த மாநாடே பெரிய மாநாடு, பெரிய கூட்டம் அங்கே திரண்டதை நம்ம பார்த்தோம். எவ்வளோ லட்சம் பிரேமலதா சொல்கிற மாதிரி 25 லட்சம் பேர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக விஜய் இப்போது விக்ரவாண்டியில் கூட்டின கூட்டத்துக்கு அதோட கொஞ்சம் அதிகமான கூட்டம் கூட கூட்டியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா விக்ரவாண்டி கூட்டத்தை டிவியில் தான் பார்த்தேன், பட் விஜயகாந்த் கூட்டத்தை நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஓரளவுக்கு இதை விட விஜயகாந்த் கூட்டம் கொஞ்சம் அதிகமான கூட்டமாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப கிளியராக தெளிவாக என்ன பண்ணார், நான் யார் கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன், என்னுடைய கூட்டணி கடவுளோடும் மக்களோடும் தான் என் கூட்டணி அப்படின்னு சொல்லிகிட்டே ஆரம்பித்தார். அவர் ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணார். போத் கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரையுமே அவர் அட்டாக் பண்ணார். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் ஆரம்பித்து மக்கள் இந்த மதுப்பழக்கத்துக்கு ஆளாகிறதெல்லாம் அதை ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணார். திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் தான் இந்த மாதிரி மதுப்பழக்கத்தில் மக்கள் ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு போனார். அவரோட பிரச்சாரத்தெல்லாம் நான் போயிருக்கும்போது பார்த்துருக்கேன். 2006 போயிருக்கும்போது விருதாச்சலம் பகுதியில் பார்க்கும்போது, அப்புறம் 2011 ரிஷிவந்தியத்தில் அவர் பிரச்சாரத்தெல்லாம் பார்க்கும்போது, அவருக்கு போத்து பட்டியலின மக்கள், வன்னியர்கள் ரெண்டு பேருமே அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த ரெண்டு பேருமே அடிமட்டத்தில் பிரிஞ்சு தான் இருப்பாங்க. ஊரு காலனி ரெண்டும் பிரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களும் காலனியில் இருக்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரவேற்பு கொடுத்த இடங்கள்லாம் நம்ம இந்த ரெண்டு தொகுதியுமே கிட்டத்தட்ட வன்னியர்கள் அண்டு பட்டியலினத்தோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடங்கள் இந்த ஏரியாக்களில் விழுப்புரம் மாவட்டம், இந்த கடலூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற இடங்கள். ஸோ அங்கே ரெண்டு தரப்புமே அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ 2006 234 தொகுதியில் போட்டு அவர் மட்டுமே வின் பண்ணால் கூட அவர் எடுத்த ஒரு வாக்கு சதவீதம் ஒரு 6% ஒரு அப்ரிஷியேட்டாக, அது ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான அதிமுகவுக்கு எதிரான தன்னுடைய அந்த எதிர்ப்பு குரலை அந்த அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை கரெக்டாக எடுத்துன்னு போனார். 2009 பார்லிமெண்ட் தேர்தலில் 10% வரையும் ரீச் பண்ணார். ஆக்சுவலாக அவர் விண்மலையை தவிர 10% ரீச் பண்ணார். அப்போ நிச்சயமாக வட மாவட்டங்கள்லாம் 2009 நாடாளுமன்றத்தில் 2009 நாடாளுமன்றத்தில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பட்டியலின மக்கள் மற்றும் வன்னியர் மத்தியில் ஒரு பெரிய பேர் இருக்கிறத பார்த்து டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, நாடாள வராங்கன்னு இவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை எப்படி ரஜினிக்கு எதிராக அவங்க பண்ணாங்களோ பிஎம்கே, அதே மாதிரி இவருக்கு எதிராகவும் பண்ணினாங்க. பட் ஆனால் அதெல்லாம் எடுபடலை. இவர் ஓரளவுக்கு ஓட்டுக்கள் வாங்கினார். ஆனால் 2006 தேர்தல் என்னாச்சுன்னா, விஜயகாந்த் போட்டியிட்டது
பல தொகுதிகள் வந்து அதிமுக தோக்கறதுக்கு காரணமாக இருந்தது. ஓட்டை பிரித்து திமுக எதிர்ப்போட்டுகள் பிரிக்கிறாங்க இல்லையா, அதனாலேயே வந்து இவங்க 65 இடங்களுக்கு மேலே வாங்க முடியல. திமுகவும் 90 இடங்கள் 96 இடங்கள் தான் வாங்கினாங்க. ஸோ காங்கிரஸ் இப்போ பிஎம்கேவோட சப்போர்ட்டில் வந்து அவங்க ஆட்சி அமைச்சாங்க வச்சுக்கோங்க, கூட்டணியில் சேர்க்கல ஆட்சி அமைச்சாங்க. பட் அப்போது ஜெயலலிதா உணர்ந்த ஒரு விஷயம்னா, இவன் நம்ம ஓட்டை நமக்கு வர ஓட்டை அவர் எடுக்கிறாரு அப்படின்னு அவர் என்ன பண்ணார், நடுவில் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்லாம் அவரை பிரச்சாரம் பண்ணாங்க. விஜயகாந்தை வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு. அது வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கருப்பு எம்ஜிஆர் எப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், எம்ஜிஆர் பேரை சொல்லி நீங்கள் கட்சி நடத்தக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் எம்ஜிஆருக்கு பொதுவானவர். எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே வந்து எம்ஜிஆர் இறந்து போன பிறகு அவருடைய பிரச்சார வண்டியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொன்னார். எம்ஜிஆர் எங்கள் கூட ரொம்ப பாசமாக இருந்தார் அப்படின்லாம் அவங்க விஜயகாந்த் தரப்பில் சொல்லப்பட்டது. விஜயகாந்த் வந்து உங்களுக்கு நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. அதான் நான் இருந்து நடிகர் சங்கத்துக்கு நிறையா விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்கார். கடனெல்லாம் நடிகர் சங்கத்தோட கடனெல்லாம் அவர் அடைச்சிருக்கார். சக நடிகர்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட வறுமையில் இருந்த நடிகர்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. மக்களுக்கு மட்டும் உதவி பண்ணல, எல்லாம் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் பழகிறதுக்கு ரொம்ப நல்லவராக இருந்தார். ரொம்ப கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவராக, உண்மையை பேசக்கூடியவராக இருந்தார். அவங்களை சந்திக்கிறவங்ககிட்ட இதான் உண்மை, என்னுடைய பலம் என்ன, என்னோட பலவீனம் என்னன்னா அவர் அவங்கக்கிட்ட மனம் திறந்து பேசுவார். இல்லை எனக்கு இன்டர்வியூ வேண்டாம், இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கும், வேண்டாம்னு நம்மக்கிட்ட ஓப்பனவே சொல்லுவார். பர்சனலாக இன்டர்வியூ கேட்டால் இதெல்லாம் சொல்லுவார். ஆமாம் சொல்லுவார், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கும், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அவருக்கு என்ன மனசில் வந்து இது மாதிரி யாரும் அரசியல் தலைவர்கள் சில போது சொல்ல மாட்டாங்க அவருக்கு என்ன சங்கடம் இருக்குன்றதை. அந்த சங்கடத்தை சொல்லியே வேண்டாங்க, இன்டர்வியூலாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவார். சில கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்லாம் கூட சொல்லுவார். அது அவருடைய அந்த ஒரு குட் குவாலிட்டியாக பார்க்குறேன். அது வெளிப்படையாக வந்து ஒத்துப்பார். எது வந்து நம்மளால் முடியும், எது முடியாது, எது பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்லாம் வந்து அவர் கரெக்டாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவரை பொறுத்த மட்டும் வந்து 2006 வந்து எப்படி இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி இருக்காங்களோ அதே மாதிரி அன்றைக்கி புதுசாக ஓட்டு போட வந்த பல இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. விஜயகாந்த் புதுசாக வந்திருக்காரு, அதிமுகவுக்கு மாற்றம் வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு போட்டாங்க. அப்புறம் இதுதான் வந்து இந்த செல்வாக்கு வந்து இந்த ஜெயலலிதா பார்த்தாங்க. ஏன்னா இது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு மட்டுமே வந்த நிலையில் அதை விஜயகாந்த் தள்ளின்னு போகிறது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா. சரி, இவரை எப்படியாவது வளர்ச்சி கரெக்ட் பண்ணணும்னு 2011 அவர் கூட்டணியில் சேர்த்தாங்க. அவர் 41 இடங்களை என்ன கொடுத்தாங்க. அந்த வியூ யார் சார் வகுத்தது? அதாவது அவரை உள்ள கொண்டு வந்து சேர்க்கணுன்ற வியூ. ஏன்னா அவர் 2 பேரும் கடுமையாக எதிர்த்தாரு. எப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணி வைக்கலன்ற இடத்துக்கு தள்ளப்படல. அதில் இந்த நட்ராஜன்லாம், சசிகலா நட்ராஜன் அவங்களாம் ஒர்க் பண்ணாங்க. சில அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் ஒர்க் பண்ணி தான் வந்து சேர்த்தாங்க. அது வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப அப்போவும் அந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து ரொம்ப இழுபறியெல்லாம் நீடிச்சுது. ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா சசிகலா தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சசிகலா நட்ராஜன் 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணினாங்க. ஆக்சுவலாக ஜெயலலிதாவுக்கு வந்து என்னென்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுத்துட்டே போகிறது ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து முன்னாடியே வேட்பாளர் லிஸ்ட்டை 234 தொகுதிக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிச்சு. அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ டிஎம்டிகேல இருக்கார். அவர் ஒரு 3 நாள் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை மாற்றி 41 இடங்கள் இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் 29 இடங்களை வின் பண்ணாங்க. திமுகவும் 23 இடங்கள் தான் திமுக வின் பண்ணிச்சு. இவர் எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். எதிர்கட்சி தலைவராக வந்தவர் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஓரளவுக்கு அதிமுகவோட கொஞ்சம் அனுசரணையாக போய் ஒரு 2016 எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் அது நெருங்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணி வெளில வந்து அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது 2 வருஷத்துலேயே அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அசம்பிளியில் அந்த மோதல் வந்த உடனே இவங்க தரப்பு ஆட்களை அவங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார், அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 எம்எல்ஏக்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி வேலைக்காக நான் ஜெயலலிதாவை பார்க்குறேன்னு போய் கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவாளர்களே மாறிட்டாங்க. அது வந்து விஜயகாந்துக்கு வந்து ஒரு பெரிய அடி. அது ஆக்சுவலாக மன அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். அந்த சமயத்தில் அவரை நான் பார்த்தபோது அதை சொன்னார். அவர் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இது நிச்சயமாக இது எனக்கு ரொம்ப மன அளவில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்கள் கட்சியிலேருந்து இப்படி போய் அங்கே போய் இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட். ஓகே. ஸோ அது கூட அவரோட உடல்நிலை கெட்டதுக்கு ஒரு காரணமாக இருந்துக்கலாம். அதனால் அப்படி முதுகில் குத்திட்டு ஓடுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தகராறு வந்து அதுக்கப்புறம் 2014 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைச்சு அதுலேயும் 18% வாங்கி ஒரு இடமும் வாங்காத தோற்று. ஆனால் அதே சமயம் 2 இடம் வின் பண்ணாங்க. தருமபுரி என்ற நாகர்கோயில் அந்த கூட்டணியில். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு 2016 ஒரு கூட்டணி ஒரு முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து இவங்க ஃபெயில் ஆனாங்க. அதில் பை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போச்சு. ஸோ 2019 ஆல்மோஸ்ட் அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதான் அதனால தான் போச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த நிலைமையில தான் அவர் இருந்ததுனால வந்து
உடல்நிலையும் சரியில்லாத போய் அதே மாதிரி கட்சியோட செல்வாக்கும் இறங்கி அவருடைய கூட்டணி போன்ற விஷயங்களும் ஃபெயில் ஆகி கிட்டத்தட்ட வந்து எந்த கட்டத்துக்காக ஒரு 2005 கட்சி ஆரம்பித்தாரோ அந்த பர்பஸே அடிபட்டு கட்சியில் இப்போ அது ஒரு குடும்ப கட்சியாக மாறி போயிடுத்து வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 0.50% ஓட்டில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நன்றாக வரக்கூடும் என்று எதிர்பார்த்த ஒரு கட்சி அது வந்து ஒரு கூட்டணி யாரோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறப்போ டக்குன்னு கூட்டணியில் உள்ளே போனதுனால அது ஒரு சரிவை சந்திச்சுது. கூட்டணி போனது கூட தப்பு இல்லை. அந்த கூட்டணி போனதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் செல்வாக்கை தேடி வளர்த்துட்டு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் வரும்பொழுது அவங்க ஆட்களுக்கு பதவியை போன்ற விஷயங்களை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2016 நெருங்கும் பொழுது இல்லை 2014 நெருங்கும் பொழுது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வெளில வந்து அப்போ ஃபைட் பண்ணியிருந்தாருன்னா கூட நிறைய பேர் அவர் அதிகாரத்தில் வச்சுருக்கலாம் பஞ்சாயத்து லெவல்லலாம் கூட. அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் இதாகிட்டார். அவர் ஆக்சுவலாக அப்செட் ஆகிட்டார். ஸோ அதனால் அவருடைய அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த கட்சி வந்து ஒன்றும் இல்லாத போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் விஜயகாந்த் வந்து தமிழ்நாடு வரலாற்றில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 10% ஓட்டு வரையும் ஒரு நடிகரால் வாங்க முடியும்னு அவர் காமிச்சிருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் ஒரு வேளை ஃபைட் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு இருக்குது. அவர் உடல்நிலை வந்து அவர் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் அவர் வந்து கடைசி சில வருடங்கள் வந்து அவரால் சரியாக செயல்பட முடியல. ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து எடுத்த முடிவு தான் அது. ஸோ அவங்க ஃபேமிலியில் எடுத்த முடிவு வந்து எல்லாமே தொடர்ந்து தோல்வியாக போனதை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு எழுச்சியோடு ஆரம்பித்த ஒரு விஷயம் சோகமாக முடிந்ததுன்னு தான் உண்மை. ரைட் சார். ஓகே. இப்போ ரொம்ப அழகாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ விஜயகாந்தோட அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அவர் வந்து அரசியல் வருவதற்கு முன்பே வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டில் இருந்திருக்கிறாரு, பழக எளிமையானவராக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயத்தை வந்து அவர் காமிச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம். இப்போ அதை அப்படியே வந்து விஜயோட பொருத்தி பார்க்குறாங்க. விஜயோட 2 பேரையும் பொருத்தி பார்க்குறாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு பிறகு ஒரு மாஸ் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற அளவுக்கு டாப் உச்சக்கட்ட நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இடையில ரஜினி வந்து தன்னோட அரசியல் பிரவேசத்தை பார்த்து ஆரம்பித்தார். சிஸ்டத்தை மாற்றணும், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்லாம் வந்து டைலாக்லாம் பேசினார். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நீர்த்து போயிட்டாங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் கமல் ஆரம்பித்தார். அது மக்கள் நீதி மையம் பெருசாக கோவப்பட்டு டிவிலாம் உடச்செல்லாம் வந்து அரசியல் பண்ணார். பட் அதுவும் வந்து இன்றைக்கி எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கடுத்து வந்து விஜய் வந்திருக்கிறாரு. இந்த விஜயை வந்து கமல் கூடயும் ரஜினி கூடயும் கம்பேர் பண்ணல, விஜயகாந்தோட தான் எல்லாரும் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கம்பேரிசனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் கிட்ட அந்த அவர்கிட்ட அந்த கேலிவர் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக செல்வாக்குன்னு கமலை நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்தாரே தவிர ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாதுன்றதுக்கு கமல் தான் உதாரணம். ஆக்சுவலாக அவர் நடத்தின விதமும் சரியில்லை. ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அதுக்கு டெடிகேட்டடாக உழைக்கணும். அது மாதிரி அவர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக ஏதோ 19 எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து 21 மறுபடியும் வந்து ஒரு ஆக்டிவிட்டின்னா உங்களுக்கு கட்சியில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஒரு களத்தில் இறங்கி நீங்கள் வேலை செய்யணும். 234 கான்ஸ்டியூன்சியும் வேலை செய்யணும். நீங்கள் வந்து இது ஏதோ ஒரு ஆஃப் சீசனில் வேலை செய்கிற மாதிரி சினிமாவில் சான்ஸ் இல்லாத போது நீங்கள் வேலை செய்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால அவர் கட்சி நடத்த தெரியாத இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 லெவலில் அந்த கட்சி இருக்குது. திமுக ஒரு ராஜ்யசபா கொடுத்தாருன்னா அது வாங்கி அவர் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவார். அவ்வளோதான். அதான் அவரோட அல்டிமேட் எய்மாக இருக்க. பட் விஜய் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கார். அவருக்கும் வந்து ஒரு அரசியல் ஆசையெல்லாம் ஆரம்பத்திலே இருந்திருக்கு. 2009 ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு. அப்புறம் 2014 மோடியெல்லாம் போய் பார்த்தாரு. அவருக்கும் வந்து அப்புறமா ஒரு படங்கள்லாம் வந்து பல அரசியல் ரீதியான வசனங்கள்லாம் வச்சார். ஜிஎஸ்டி போன்ற வரிகள்லாம் வசனங்கள்லாம் வச்சார். இப்போ மக்கள் பிரச்சனைகளை வந்து பாடல்கள் ரிலீஸ் போது பேசினார். ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, ஆளுங்கட்சி எதிர்க்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மக்கள் பிரச்சனைகள்லாம் பேசினார். அவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் இவருடைய அட்வான்டேஜ் என்னென்னா அவர் காலத்தில் வந்து இருந்த திறமையான ஒரு எதிர்க்க தலைவர்கள் இருக்காங்களே, ஜெயலலிதா அல்லது கருணாநிதி மாதிரியான தலைவர்கள் இன்னைக்கு இவருக்கு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஸ்டாலின் வந்து ரொம்ப வலுவிழந்து இருக்கிற தலைவர், பலவீனமான தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் ஸ்டாலின் பலமாக இருக்கார். ஏன்னா அவர் 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார். குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணியாக சேர்த்தா ஒரு 45% ஓட்டை கையில் வச்சுருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் இன்னைக்கும் பலமாக இருக்கார். அவருக்கு எதிராக நீங்கள் எந்த லீடரும் இங்கே இல்லை. எடப்பாடியும் இல்லை, சீமானும் இல்லை, யாருமே வந்து வெற்றி பெற முடியலன்றதான் பாயிண்டாங்க ஆக்சுவலாக. ஸோ பாஜக அண்ணாமலை வந்து ஒரு தேசிய தலைமை அவர் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு மாறிடுவார். பட் சீமானும் எடப்பாடியும் அப்படி இல்லை. கட்சியில் அவங்க தலைவராக தொடர்ந்து இருப்பாங்க. அண்ணாமலை பொசிஷன் அப்படி சொல்ல முடியாது. ஸோ அண்ணாமலை இப்போ தலைவராக இருக்கார். அவராலேயும் வந்து ஒரு ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. இந்த சூழலில் தான் விஜய் வந்து அந்த இடத்த பிடிச்சிருக்கார். அவரும் திமுகவுக்கு எதிராக வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் வந்து விக்கிரவாண்டியில் கூடின அந்த மாநாடு வந்து நிச்சயமாக அந்த விஜயகாந்த் கூட்டின மாநாட்டையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். அதில் சந்தேகம் இல்லை. அதுவும் கரெக்டாக வந்து அவர் வந்து ஆனால் விஜயகாந்துக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இங்கே அந்த
வட மாவட்டங்களில் இருந்த செல்வாக்கு மாதிரி சவுத்துலேயும் சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்லையும் வெஸ்ட்லேயும் மேற்கு மண்டல மாவட்டங்கள்லையும் சில இடங்கள் அவருக்கு செல்வாக்கு இருந்தது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே மாநாடு போட்டாரே தவிர அவர் பட்டியலினத்தவர் வன்னியர்கள் இந்த கேஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு இவர் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இப்போ இருக்குது. ஆனால் அதே சமயம் சவுத்தில் வந்து கொஞ்சம் ஜாதி ரீதியாக மக்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மக்கள் வந்து இவர் எப்படி இவரை பார்க்குறாங்க, இவர் இன்னும் அந்த பக்கமே போகலை. ஆக்சுவலாக வந்து ஸ்டெர்லைட்டும் போது அந்த குண்டடிப்பட்டவங்கள போய் பார்த்தாரே தவிர, இறந்தவங்களை பார்த்தாங்களே, வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சார் தவிர மற்றபடி அந்த சைடே போகல. இனிமேல் இவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யணும் ஆக்சுவலாக. ஸோ இவர் இறங்கி வேலை செய்யும் பொழுது தான் இவர் வந்து விஜயகாந்த் மாதிரி இவர் எப்படி வந்து இவருக்கு வந்து எதிர்க்கிறது வந்து அவர் வந்து கருணாநிதி எம்ஜிஆர் எதிர்த்தாருன்னா விஜயகாந்த், இவர் வந்து பாஜக திமுக ரெண்டுத்தையும் எதிர்க்கார். ஆனால் இது ரெண்டு எதிர்ப்பையும் ஏன் தமிழ்நாட்டில் இப்போ கையாள வேண்டிய அவசியம் இருக்குன்னா, திமுக கூட்டணியோட முக்கியமான வெற்றி வாய்ப்பு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டில் தான் வருது. ஏன்னா அந்த கூட்டணி வந்து பாஜக எதிர்ப்பு கூட்டணியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு பாசிசமாக பாயசமானு கேட்குறாரு இவர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசு எடுக்கிற பல நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் பாதிக்கிறதுனால ஆன்டி பிஜேபி ஓட்டு நிறையா இருக்கிறதுனால அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போகுது. நடுவில் கொஞ்சம் பாஜக விட்டு அதிமுக விலை வந்தால் கூட மைனாரிட்டி ஓட்டு அதிமுகவுக்கு போகல. இத்தனைக்கு எஸ்டிபி கூட இருந்துமே போகலன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ அதே சமயத்தில் விஜயகாந்த் வந்து அவருக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வருமா அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு பாஜக விஷயத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. பாஜக வந்து எந்த விதத்தில் அட்டாக் பண்ணுறாரு, மத ரீதியான ஒரு பாஜக எப்படி வந்து இப்போ சம்பல் போன்ற இடங்களில் நடக்கிற விஷயங்கள், ஆஜ்மீர் தர்காவே வந்து கோவில் இருக்குன்னு ஆராய சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஒரு பகுதி மக்களை வந்து நீங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்களோட வழிபாட்டு தலங்களை வந்து நீங்கள் கேள்விக்குறியாக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வரும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டை பறிக்கிற ஒரு விஷயத்தை வந்து பாஜக மையப்படுத்தும் போது அதை எதிர்த்து எப்படி வந்து விஜய் களமாடுறாரு? இல்லை எனக்கு திமுக எதிர்ப்பு மட்டும் போகிறோன்னு இருக்காரா? இல்லை உங்களுக்கு திமுக எதிர்ப்பு மட்டும் போகிறோன்னா நீங்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டை நீங்கள் வாங்கலாம், அதில் கொஞ்சம் அது ஏற்கனவே ஷேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. சீமான் இருக்கார், அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, அவங்களாம் திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்குறாங்க. பட் ஆன்டி பிஜேபி ஓட்டை வாங்குறது எப்படி? அதிமுகவும் பிஜேபி மேலே சாஃப்டாக இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக எடுத்தால் தான் திமுக எதிர்ப்பு ஓட்டும் வாங்குவீங்க, ஆன்டி பிஜேபி ஓட்டும் நீங்கள் வாங்குவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுறீங்களான்றது இதுவரையும் தெரியல. நேற்று மணிப்பூரை பற்றி நீங்கள் பேசுனீங்களே தவிர, பாசிங் ரெஃபரன்ஸாக பேசுனீங்களே தவிர, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ நார்த் இந்தியாவில் நடக்கிற பல விஷயங்கள் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் எடுப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சட்டங்களுக்கும் ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்கிறதுக்கான குரல் நீங்கள் கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ளட்ஸ் கொடுக்க, வெள்ள நிவாரணம் போன்ற விஷயங்கள், இந்த வாட்டி ஏதோ திடீர்னு 944 கோடி கொடுத்துட்டாங்க, திடீர்னு உடனே கொடுத்துட்டாங்க. போன வாட்டிலாம் ரொம்ப இது பண்ணாங்க. இனிமேல் கமிட்டி வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போராடுவீங்களா? இப்போ நீட்டு விஷயத்தில் மத்திய அரசு மசோதா வாங்கி குப்பைத்தொட்டில் போட்டு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் வந்து எதாவது எதிர்த்து அதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? இந்த வக்ஃப் போர்டு பில்லு நாளைக்கு வந்து தான் நீங்கள் எதிர்த்து ஏதாவது போராடுவீங்களா? தெருவில் இறங்குவீங்களா? அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. திமுக எதிர்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ நேற்று வேங்கை வயலை பற்றி பேசுகிறீங்க, நேற்று அம்பேத்கர் விழாவில் வேங்கை வயலை பற்றி பேசுகிறீங்க. உங்களுக்கு இந்த வேங்கை வயல் 1.5 வருஷமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுவரையும் நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. இன்றைக்கி தானே பேசியிருக்கீங்க. பரவாயில்ல, இன்றைக்கி பேசுனீங்க. நீங்கள் உடனே களத்தில் இறங்கி வேலை செய்வீங்களா? அதுக்காக போராட்டம் நடத்துவீங்களா? நீங்கள் இதுவரையும் நடத்துகிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ பாயிண்ட் இது மாதிரி நடத்துகிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவருடைய பாலிசி இவருக்கு வந்து விஜயகாந்தோட செல்வாக்குமிக்க நடிகராக இருக்கார். ஆனால் விஜயகாந்தோட செல்வாக்குமிக்க நடிகர் பல பேர் சொல்கிறாங்க இவருக்கு வந்து 10% ஓட்டுக்கு மேலே கிடைக்காது, இவருக்கு 15% ஓட்டுக்கு மேலே கிடைக்காது, இல்லை இவர் வந்து 4% ஓட்டு தான் வாங்குவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவரோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து அந்த ஓட்டுகள் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ராங்காக எடுக்கிறீங்க, ஆன்டி பிஜேபி ஸ்ட்ராங்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி திமுகவுக்கு போகிற ஓட்டுக்களை, திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுக்கலாம், அதிமுகவுக்கு போகிற ஆன்டி டிஎம்கே ஓட்டை நீங்கள் எடுக்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்க போகிறீங்க? இது தவிர நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட களமாட போகிறீங்க? நீங்கள் மக்களை எப்படி போக போகிறீங்க? மக்களை எப்படி ரீச் பண்ண போகிறீங்க? ஒரு வெள்ள நிவாரணம் ஒரு வந்திருக்கு, இதெல்லாம் விஜயகாந்த்லாம் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்களே போய் பார்ப்பார். இது வந்து ஒரு வெள்ளம் வந்திருக்கு, வெள்ளம் வந்ததை நீங்கள் அந்த ஆளுங்களை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுக்குறீங்க. அது சரியான அணுகுமுறை. அது கேட்டால் சொல்கிறீங்க எனக்கு இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, மழையில் போய் நிற்கிறது, ஃபோட்டோ ஷூட் நடத்துறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து மக்களுடைய மக்கள் சோகத்தில் இருக்கும்போது, அவங்க துயரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிறது என்ன மாதிரியான விஷயம்?
அதுக்கு பதிலாக அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறது, நிவாரணம் கொடுக்குறது எப்படிப்பட்ட விஷயம்? அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ அந்த மாதிரியான ஒரு இது இல்லாமல் ஏதோ தான் வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரா மாதிரியும், தான் வந்து ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வரா மாதிரியும் ஒரு காட்சியை வந்து இங்கே வைக்கிறார். ஆக்சுவலாக நான் பீட் அண்ட் ட்ராக்லேயே போக மாட்டேன், ஏற்கனவே பலர் நடந்த பாதையிலேயே நான் போக மாட்டேன், நான் ஒரு புது பாதையை உருவாக்க. நீங்கள் புது பாதையை வந்து உருவாக்கலாம், சில புதிய விஷயங்கள்லாம் பண்ணலாம், புதிய சிந்தனைகள்லாம் அரசியலுக்கு தேவை தான். ஆனால் மக்கள் வந்து சோகத்தில் இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் அவங்க இடத்துல சென்று பார்த்து அந்த டேமேஜை உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, நிவாரணம் கொடுக்கறது தான் அடிப்படை மனிதாபிமானம். அதில் நீங்கள் வந்து எந்த புதுமையும் நீங்கள் பண்ண முடியாது. நான் எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்களா? காணொலி காட்சியிலே பண்ணிடுவீங்களா? நீங்கள் போனால் கூட்டம் வருன்றதுக்காக நீங்கள் போகவே மாட்டீங்களா? போக தானே செய்வீங்க, பிரச்சாரம் பண்ண தானே செய்வீங்க. ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் இன்னும் அவர் வந்து நான் வந்து மற்ற கட்சி மாதிரி கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார். கரெக்ட், நீங்கள் மற்ற கட்சி மாதிரி இருக்க வேண்டாம், வித்தியாசமாகவே நீங்கள் இருங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கணும். மக்களோட மக்களாக இல்லைன்னா மக்கள் அதை ஃபீல் பண்ணணும். அவர் நம்மளில் ஒருத்தராக இருக்கார், நம்ம கூட இருக்கார் அப்படின்னு நீங்கள் அவங்க எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா நீங்கள் அவங்களோட களத்தில் இருக்கும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு சீஃப் மினிஸ்டரும் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் எதுக்கு ஓடுறாங்க, எதுக்கு எடப்பாடியே ஓடுறாரு? அதெல்லாம் வந்து இயற்கை பேரிடர் வரும்போது மக்கள் சோகத்தில் இருக்கும்போது நீங்கள் கூட இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல். சரி, இவங்க இந்த கவர்மெண்ட் நம்ம கூட இருக்குது, இல்லை இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதை ஒன்றுபட்டு நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. ஸோ நான் புதுமையை பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து. ஆனால் சார் இப்போ வெளி உலகத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, மக்களோட மக்களை கலக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்து அதை வந்து விஜயகாந்தோட கம்பேர் பண்ணி அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த இந்த பெஞ்சல் புயல் காரணமாக வந்து இந்த கடலூர், விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அதில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு அந்த நிவாரணத்தை விஜய் எப்படி கொடுக்குறாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அவரோட வீட்டுக்கு அழைச்சி அவர் வீட்டை வச்சு அந்த நிவாரணத்தை கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. ஏன் ஸ்பாட்டுக்கு பலன்னு கேட்டால் வந்து அவர் நடிகர்களால பெரிய கூட்டம் திரண்டுறோம், அதனால் அவரால் வந்து போய் கலந்துக்கவே முடியாது, அந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ விஜயகாந்த் வந்து அவருக்கு இந்த மாதிரி அவர் ஒரு பொது இடத்துக்கு போனால் அவருக்கு திரளாத கூட்டம் ஏன் விஜய் கூட்டம் திரளுது, இதை வச்சு அவரால் வந்து மக்கள்கிட்ட ஜெல்லாகவே முடியலன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? இந்த கூட்டம் வந்து ஒரு தடவை திரளும் சார், 2 தடவை திரளும். நீங்கள் 3வது தடவை போனீங்கன்னா அந்த அளவுக்கு திரளாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கூட்டத்தை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண நினைக்கிறாரு. ஓஹோ, அதனால தான் ஓகே. ஒரு தடவை நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு தடவை போறீங்க வச்சுக்கோங்க, பார்க்குறவங்களாம் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அதில் நம்ம தான் லாஸ்ட் டைமே அவர் பார்த்துட்டோம்பா மறுபடியும் அப்படின்னு விட்டுருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல, உங்களுக்கு அந்த ஸ்டார் வேல்யூவை தொடர்ந்து தக்க வைக்கணும்னு பார்க்குறாரு. ரைட் சார். நீங்கள் ஒரு டவுட்டு, சினிமாவில் இருக்கும்போது ஸ்டார் வேல்யூ தக்க வைக்க முடியுங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஒரு ஐசோலேட்டடாக நம்ம இருப்போம், அதனால தக்க வைக்க முடியுது. பட் அரசியல் களத்தில் அந்த மாதிரி வேல்யூ கடைசி வரைக்கும் தக்க வைக்க முடியுமா? அந்த பேட்டர்ன் எப்படி? இப்போ தக்க வைக்கவே முடியாது சார். ஏன்னா வந்து நீங்கள் இதுதான் அவர் நடிக்க போகிற கடைசி படம் அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நான் அந்த நேற்று ஆதவ அர்ஜுன் சொன்ன மாதிரி 2000 கோடி பிஸ்னஸ் அவரை நம்பி இருக்குன்றார். அதை விட்டு வெளில வரப்போகிறார் அவர். நீங்கள் வெளில வரீங்க, மக்கள் சேவைக்காக வரீங்க, ரைட்டு. மக்கள் சேவைக்காக வந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு படம் நடிக்கிறதுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போவே நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் அரசியலில் குதிச்சிட்டிங்கன்றது தான் பாயிண்ட்டு. நேற்று நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மக்களோட மக்களாக இருக்க வேண்டிய உங்கள் ஸ்டார் முகமூடியை தூக்கி கழட்டி வச்சுட்டு நீங்கள் அரசியல் தலைவர்ன்ற ஒரு முகத்தோடு நீங்கள் அணுக வேண்டிய கட்டாயம் இங்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. அதுவும் இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர் போன்ற நெருக்கடியான ஒரு சோகமான ஒரு சூழலில் நீங்கள் இன்னும் வந்து மக்கள் மத்தியில் போக வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் உங்களுடைய நடிகர், இந்த செல்வாக்குமிக்க நடிகர் அல்லது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற முகமூடியை நீங்கள் கழட்டி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை வந்து இவர் செய்யணும். அதை நான் ஒரு மாநாட்டில் வந்துட்டேன், மாநாட்டில் எல்லாரையும் பார்த்துட்டேன், அதுவே போகிறேன் எனக்கு அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. ரெண்டாவது, நீங்கள் நடிகராக இருந்தால் மட்டுமே போகாது. நீங்கள் நடிகராக இருந்தாலுமே வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க கீழே பல வேலைகள் தான் செய்ய வேண்டியிருக்கு. கட்சியை வந்து கீழே லெவலில் பலப்படுத்த வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 68,000 போலிங் பூத் இருக்குது. அந்த போலிங் பூத்தில் உங்களுடைய ஒரு பூத்துக்கு நீங்கள் 10 பேராவது நீங்கள் கண்டிப்பாக போட்டானுவீங்க. அப்படி இல்லாமல் போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படுவாங்க. டெடிகேட்டடாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இனிமேல் தான் கட்டமைப்பெல்லாம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வகுக்கணும். தனியாக போக போகிறீங்களா, இல்லை கூட்டணியோடு போக போகிறீங்களா? தனியாக போனால் என்ன அட்வான்டேஜ், கூட்டணியாக போனால் யாரோட போக முடியும், எந்த கட்சியோட போனால் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ விஜயகாந்த் வந்து கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு நல்லா வந்தவர் ஒரு அரசியல் இதில் சதி வலையில் மாட்டின்ட்டு கூட்டணிக்கு போயிட்டார். சரி, ஓகே, அதுதான் போனார்னா அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவர் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கலாம். நடுவில் வந்து அவர் மோதல் மனப்பான்மையை கடைபிடிச்சிட்டாரு. 2 பேருமே மோதின்ட்டாங்க. இவர் இதுக்கு மேலே வளர்ந்தால் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக வந்துடுவார்னு ஜெயலலிதாவே ஒரு மோதல் மனப்பான்மையை எடுத்துருக்கலாம் அவர் கூட.
ஏன்னா அவர் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், அடுத்த எலெக்ஷனில் நமக்கு எதிராகவே வந்துட போகிறாரு, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செல்வாக்கை சேர்ப்பாருன்னு சரி இவரை கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும்னு கூட அவங்க இந்த விஷயங்களை எடுத்துருக்கலாம். இந்த அசம்பிளியில் நடந்த தகராறுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய்க்கு வந்து இன்னும் தேர்தலே அவர் சந்திக்கல. அவர் வந்து சுயமாக சந்தித்தார்னா அவருடைய செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியும். இவர் வந்து முதல்ல சுயமாகவே சந்தித்தார். அந்த 6% இருந்தால் கூட பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன்ட்டு சுயமாகவே போகிறார். ஸோ இவருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இவருக்கு ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் இருக்காரே தவிர அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி நிறைய வசதிகள் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. 2006-11 இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக என்விரான்மெண்ட் மாறி இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ இவர் வந்து மக்களை வந்து மக்களுக்கான விஷயங்களை டெய்லி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு 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 ரூலிங் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்துட்டு ஆளுங்கட்சியோட பிரச்சனைகள், ஆளுங்கட்சி பண்ணுற குறைபாடுகள் போன்ற விஷயங்களில், போராட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஈடுபடுவீங்க? இந்த அடுத்த 11 மாத காலத்தில் நீங்கள் வெறும் ஒரு கேரவன் அரசியல் தலைவராக மட்டும் இருக்க போகிறீங்களா? கேரவனில் வசிக்கிற அரசியல் தலைவராக இருக்க போகிறீங்களா? உண்மையிலேயே களத்தில் இறங்குற அரசியல் தலைவராக இருக்க போகிறீங்களான்றதான் பாயிண்ட்டு. நீங்கள் எதை கிடைக்க கேரவன் அரசியல் தலைவரா இல்லை களத்தில் இறங்குற அரசியல் தலைவரா? இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் கேரவன்லேயே வாழ்ந்து பழக்கப்பட்டீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அங்கே கேரவனில் கொண்டு நிறுத்தி வச்சு தான் நான் கேள்விப்பட்டேன், இது நந்தனம் ட்ரேட் சென்டரில். ஸோ அது உண்மையாக போயா தெரியாது. நான் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் களத்தில் குதித்து நீங்கள் வேலை செஞ்சால் தான் அடுத்த 11 மாதம் உங்கள் கட்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற முதல்ல நீங்கள் களத்தில் குதிக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னன்னு தெரியும். அதை வச்சுட்டு நீங்கள் 2029 பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் கூட்டணி அமைக்கிறத பற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த தேர்தலே நீங்கள் உள்ளே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொள்கை போன்ற விஷயங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து விஜயகாந்த் மாதிரி பிடிவாதமாக இல்லாமல் 2009 வரை பிடிவாதமாக இருந்தால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை விஜயகாந்த் மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு 2 எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே முக்கியமான விஷயம். எந்த கோர்ஸை எடுத்தாலுமே நீங்கள் அடுத்த ஒரு 11 மாதம் நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி நீங்கள் செய்கிற வேலைகள், போத் மத்திய மற்றும் மாநில அரசுகளை நீங்கள் எதிர்த்து எடுக்கிற நடவடிக்கைகள், இதை பொறுத்து தான் உங்கள் செல்வாக்கு வளருமே தவிர நீங்கள் பனையூரில் உட்காந்து நீங்கள் வெறும் அறிக்கையை மட்டும் விட்டீங்கன்னா எதுவும் வேலைக்கு ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ரைட் சார். இப்போ வந்து நீங்கள் விஜயகாந்தனுடைய அந்த அவருடைய ஓட் பேங்க் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அவர் சில எலெக்ஷனை சந்திச்சதுக்கு பிறகு வந்து 8%, 10% அப்படிங்கிறது ப்ரூஃப் வச்சுக்கிறத நம்ம பார்த்தோம். பட் வந்து விஜய்க்கு வந்து அவர் ஒன்றும் எலெக்ஷன் சந்திக்கவே இல்லை. அவர் வந்து அந்த நடத்திய அந்த முதல் மாநாடு, அந்த மாநாடை வச்சு அவருக்கு திரண்ட கூட்டம், பிறகு அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு, பிறகு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அங்கே வந்த வண்டிகள் வச்சு, இதெல்லாம் வச்சு ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில தேர்தல் விற்பனர்கள்லாம் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க. அவருக்கு 8% 10% இருக்குன்னு சொல்கிறாங்க. இடையில வந்து திமுகவுடைய இன்டர்னல் சர்வே கூட வந்து அவருக்கு வந்து 10%லேருந்து 12% வரை இருக்குன்னு கூட சொன்னாங்க. நியூஸில் கூட ரிப்போர்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ அவர் இப்போவே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்போ விஜயகாந்த் அவர் அப்படி ஒரு அரசியலாக செஞ்சு அவர் அதை ப்ரூவ் பண்ணுறாரு. இவர் இந்த மாதிரி செய்யாமலே அவர் ப்ரூவ் பண்ணுறாருன்னா அப்போ அவரோட இவர் வந்து ரீச் வேறு லெவலில் இருக்கார். அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இவர் வந்து இன்னும் அன்டெஸ்டடாக இருக்கார். அவர் வந்து ப்ரூவ் பண்ண ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணார். எலக்ட்ரல் பேட்டிலில் வந்து தேர்தலில் வந்து ப்ரூவ் பண்ணவர். இவர் இன்னும் வந்து இதெல்லாம் ஹைப்போதட்டிக்கலாக நம்ம யூகத்தில் சொல்கிற ஒரு விஷயம் தானே இதெல்லாம். அவர் 4%, 10%, 8% ஒரு யூகத்தில் சொல்கிறதான். அதனால தான் வந்து முதல் எடுத்தவொடனே அவர் தனியாக போட்டி போடணும் அப்படின்னு. அவர் தனியாக போட்டி போட்டு ஒன்றுமே வின் பண்ணல. வச்சு இப்போ சீமான் தனியாகவே போட்டி போட்டுட்ருக்காரு. அவர் 1.5, 3, 5, 7 வந்துருக்கா வச்சுக்கோங்க. இப்போ அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே ரொம்ப சலிச்சு போயிருக்காங்க. அது வேறு, அவங்க பாதி பேர் சில விஜய் ரசிகர்கள் அங்கேருந்து வெளில வந்துட்டுருக்காங்க, பல நிர்வாகிகள் வெளியேறிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அதிகாரத்தில் நம்மளோட பங்களிப்பு எதுவுமே இல்லை. நம்ம இத்தனை எலெக்ஷன் தொடர்ந்து தனியாக போயிருந்தா, ஆனால் சீமான் சொல்கிறாரு இல்லை என் கூட இருக்கவங்களாம் கொள்கைவாதிகள் என் கூட தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனால் பல பேர் விலகி போயிட்டுருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அதனால் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, அதுவும் அதாவது வந்து நாம் தமிழராவது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக டெடிக்கேட்டடாக இருக்குது. இப்போ இவர் வந்து எந்த ஐடியாலஜிக்கலும் இல்லை. இவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயங்களை தான் கையில் எடுத்திருக்கார். மக்களுடைய பிரச்சனைகள், இல்லை கொள்கை ரீதியாக மதவாதத்தை எதிர்க்கிறது, இல்லை திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது அதை அகற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களை தான் இவர் கையில் எடுத்திருக்கார். அப்படின்ற போது இவருக்கு வர கூட்டம் இல்லை இவர் கூட இருக்கிறவங்க இளைஞர்கள் பெரும்பட்டாலும் அவர் கூட இருக்குன்றதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க வந்து அதிகாரத்துக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க இல்லையா? அப்போது வந்து ஒரு கூட்டணியில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் 15 எம்எல்ஏக்கள் வர்றது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை கூட்டணியே போகாமல் தனியாக நம்ம செல்வாக்கு என்னன்னு பார்த்துடலான்னு முதல் தடவைங்கிறது ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்தில் அவர் எதை சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு, அவர் கூட்டணி போகிறதுக்கு அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. அவர் அதிமுகவில் போகலாம், பாமக தேமுதிகவை சேர்த்துக்கலாம். இல்லை நாளைக்கு 12 மாதம் கழிச்சு
அந்த கூட்டணியில் டிஎம்கே கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்து யாராவது வெளில வந்தால் அவங்களையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தற்சமயத்துக்கு இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? விஜயகாந்த் மாதிரி 2 எலெக்ஷன் தனியாக பார்க்க போகிறீங்களா? இல்லை முதல் எலெக்ஷனில் நீங்கள் கூட்டணி நம்ம கிட்ட வந்திருக்கவங்களாம் அதிகாரத்தை ருசிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அதனால் நம்ம வந்து ஒரு கூட்டணி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போகிறீங்களா அப்படின்றது இனிமேல் விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் விஜயகாந்த் தைரியமாக பண்ணாருன்றது அடிப்படையான விஷயம். ஆனால் விஜய் வந்து அதை பண்ணுவாரான்றது பொறுத்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து விஜயகாந்தோடைய அரசியல் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு முறை அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கு பிறகு 2016 எலெக்ஷன் சந்திச்சார், எங்கேயுமே இல்லாமல் போயிட்டார். கட்சி வந்து மொத்தம் அந்த கூட்டணியும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு ஒரு கடந்த காலத்தில் ஒரு அனுபவம் இருக்குது, ரீசெண்ட் அனுபவம் வந்து விஜயகாந்தோட அரசியல் அனுபவம் இருக்குது. அவர் வந்து எந்த விஷயத்தை எடுக்க போகிறாருங்கிறது தான் இப்போ வந்து ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இப்போ வந்து அவர் திமுக வீழ்த்தணும்னு ஃபஸ்ட்டு அவர் அரசியல் தெளிவாக சொல்கிறார். அதிமுக பேசவே மாட்டேங்கிறார், திமுக தான் பிரைம் எதுன்னு பேசுகிறாரு. அப்போ திமுக வீழ்த்தணும்னா நிச்சயமாக வந்து ஒரு வலிமையான ஒரு கூட்டணி போட்டாங்க, ஏன்னா அவங்க கூட்டணி பலத்தில் இருக்காங்க. அப்போ அந்த அரசியலை ஃபஸ்ட் டைமில் அவர் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாருன்னா, அது ஒரு 50% அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாருன்னா நிச்சயமாக ஒரு கூட்டணி தான் ஸ்ட்ராட்டஜி. அது இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக திமுக மறுபடியும் வெற்றி பெற தான் வாய்ப்பாக இருக்குது. அவர் அந்த மூவ் எடுப்பார்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணின்ற மாதிரி ஒரு இதுக்கு நகர்ந்தார்னா, அது உண்மையிலேயே மக்கள்கிட்ட அவர் மக்கள் மாற்று சக்தியாக பார்க்குறாங்க, இருக்கிற கட்சிகளும் மாற்று சக்தியாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அதிமுக ஒரு ஜெல் ஆனார்னா மக்கள் அவரை எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அவர் அதிமுகவோட ஜெல் ஆகிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதிமுக மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த கட்சிகளில் இருக்கிற அந்த கட்சிக்கு மேலே இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் இவர் மேலேயும் ஷிஃப்ட் ஆகும். இவர் பெரிய சுயம் பிரகாசமாக வந்தார் பாலிடிக்ஸில், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்தவர் வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்துட்டார், அந்த கட்சி மேலே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதனால் அது கூட சேர்ந்ததுனால இவர் பேரும் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சில சமயம் எலக்டோரல் பேட்டரில் என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட திமுகவுக்கு எதிரான அதிருப்திகள் அதிகமாக இருக்கும்போது சரி அதை அகற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்காம இந்த கூட்டணிக்கு வந்து தாவேகா அதிமுக சேர்ந்தது, அதோட பாமக தேமுதிக சேர்ந்ததுன்னா சரி பெட்டரான கூட்டணி இது போட்டால் வந்து திமுகவை கவுண்டர் பண்ண முடியும்னு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கூட்டணி பலமாக இருந்தால் டஃப்பாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஒரு சேலஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த முடிவை வந்து இவர் எடுக்கும் பொழுது அதிமுக தரப்புலேருந்து சொல்லுவாங்க, எங்கள் எடப்பாடி தான் முதல்வர் அப்படின்றதை இவர் ஒத்துக்கணும். இவர் அதை ஒத்துண்டு அவருக்கு பிரச்சாரம் பண்ணணும். அந்த பிரச்சாரம் எப்படி மக்கள்கிட்ட எடுபடும்னு சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். விஜய் வந்து தன்னை முதன்மை சக்தின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு அவர் கட்சி இருக்கா, இல்லை எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு அவர் கட்சி இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு தாண்டி நீங்கள் வந்து இட ஒதுக்கீடு, இடப்பங்கீடு, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்கன்னா கூட, அப்போ நிற்கும்போது பல கருத்து வேறுபாடுகளை தாண்டி நீங்கள் ஓட்டுக்காக மட்டுமே உங்கள் ஓட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், என் ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், என்னால் நீங்கள் வின் பண்ணணும், உங்களால் நான் வின் பண்ணணும் அப்படின்ற பாயிண்டில் நிற்கும் பொழுது மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஆதரவு கொடுப்பாங்கன்னா, இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சேலஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஓட்டு போட்டால் வந்து அது வெற்றி எவ்வளோ தூரம் சாத்தியம், அது வந்து ஒரேடியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 2 விதமான வாய்ப்பும் பார்க்கலாம். இது ஒரு பொருந்தா கூட்டணின்னு அது அந்த சமயத்தில் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் வரும்போது இவங்க பண்ண போகிறது ஒரு கூட்டணி ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக கையில் எடுத்தாங்க வச்சுக்கோங்க, அது வந்து எப்படி மைனஸாக போகும் இவங்களுக்கு, யாருக்கு, விஜய் அதிமுக கூட்டணிக்குன்றதை பார்க்கணும் நம்ம. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம்தான். அவர் தனியாக போகிறாரா கூட்டணியோட போகிறாரான்றது அதை முடிவெடுக்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு சிக்கலான விஷயம். தனியாக போகிறதுன்னு முடிவு எடுத்தாருன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து அவர் கூட இருக்கணும். அடுத்த அந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது. நீங்கள் சொல்கிற மாதிரி 8% 10% வாங்கினா கூட எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு எம்எல்ஏயாவது வின் பண்ண முடியுமா, விஜயாவது வின் பண்ணுவாரா எங்கேயாவது நிற்கிற இடத்துலன்னா அது சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 2 எலெக்ஷன் போனாலும் பரவாயில்ல, நம்ம தனித்தே நம்ம பலத்தை காமிச்சு நம்ம மேலே போகணும் அப்படின்னு விஜயகாந்த் நினச்ச மாதிரி வராங்கன்னா அது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா முந்தி மாதிரி விஜயகாந்துக்கு மாதிரி ஒரு கருணாநிதி ஜெயலலிதா இல்லாதனால இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்ணலாம், விஜய் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டாலினை கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாலினோட கூட்டணி பலத்தை உணர்ந்து இவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அவரே கூட்டணி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவரும் வந்து நம்ம எதுக்கு தனியாக மோதணும், நம்மளும் ஒரு கூட்டணியோட அவரை மோதலான்னு நினச்சி கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேண்டாம், நம்ம தனியாகவே ஒரு 2-3 எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிற ஐடியாவும் இருக்குது. ஸோ இந்த 2த்தையும் அவர் வந்து யோசித்து பார்த்து முடிவெடுப்பார் எது பெட்டர்னு. அடுத்த 12 மாதத்தில் அவர் மக்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணுறாரு, மக்கள் பிரச்சனைகள் எப்படி அணுகிறாரு, பாஜக அரசு எப்படி டீல் பண்ணுறாரு, தமிழ்நாடு அரசு எப்படி டீல் பண்ணுறாரு, பொது பிரச்சனைகள் எப்படி மக்களாக சேர்ந்து போராடுறாரு, இதை பொறுத்து தான் அவருடைய செல்வாக்கு வளர்கிறத பொறுத்து தான்
அவர் தனியாகவே போகிறது பெட்டரா இல்லை கூட்டணியோடு போகிறது பெட்டரான்றதை தீர்மானிக்க முடியும் ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக வந்து விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். இப்போ நான் அடுத்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இப்போ வந்து விஜயகாந்த் விசஸ் விஜய் எடுக்கும்போது 2 பேருமே உச்சக்கட்ட பிரபலங்கள் தான், சினிமா பிரபலங்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அவர் வந்து அந்த ஒரு கொடை உள்ளம் கொண்ட ஒரு மாதிரி பல பேருக்கு வந்து உதவி செய்கிறது, வாரி வழங்குறதுங்கிற மாதிரி அது வந்து அவர் தனக்கு வந்து ஒரு அது குணமாக வச்சுட்டு அந்த குணம் வந்து அரசியலுக்கு ஒரு நல்ல பயன்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு. பட் இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் இந்த பக்கம் விஜய்கிட்ட பார்க்கவே முடியல. நம்ம அதை அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்க்கவே முடியல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காட்சிகள் இவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறதுங்கிறது அரசியல் அவருக்கு கை கொடுக்குமா, அல்லது அந்த தன்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயும் வந்து அவரால் முடிஞ்ச அளவு இந்த கல்வி போன்ற விஷயங்கள்லாம் வந்து எல்லா மாவட்டங்களையும் முதல் 3 இடங்கள் வந்து 10th +2 எல்லாருக்குமே கூப்பிட்டு அது கொடுக்குறாரு. அது ரீசெண்டாக அவர் அரசியலுக்கு வரலான்னு சொல்லி தெளிவாக முடிவு பண்ணதுக்கு பிறகு அவர் அதுக்கு முன்னாடியும் விஜய் மக்கள் மன்றம் வந்து உதவி பண்ணி தான் இருந்தாங்க. அப்படி இல்லை. ஆமாம், பல காலம் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு அவரோட பிறந்தநாளும் போது அந்த மக்களுக்கு உதவி பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, இவருக்கும் உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்கலாம், நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இருக்கலாங்கிறது வேற. பட் விஜயகாந்த் இருந்து வெளிப்படையே தெரிஞ்சது, அது தெரிஞ்சது. இவர்கிட்ட அது தெரிய மாட்டாங்க பலரும். இப்போ நீங்க சொல்றீங்க பண்ணாரு செஞ்சாரு நீங்க சொல்றீங்க, ஆனா வெகு மக்களுக்கு தெரியல. இப்போ பண்ணியிருக்கார், சமீபத்தில் பண்ணியிருக்கார், அந்த கல்வி உதவியெல்லாம் அவர் பண்ணியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ வெள்ள நிவாரணமும் கூப்பிட்டு கொடுத்தாருன்னு தான் கான்ட்ரவர்சி, அங்கேயே போலேன்றது தான் கான்ட்ரவர்சி, கொடுத்தாருன்றது ஓகே. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, விஜயகாந்தோடைய ஒரு அணுகுமுறை வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அவர் போய் மக்களை ரீச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இல்லை மக்கள் அவரை ரீச் பண்ணுறதுனா சுலபமாகவும் ஈஸியாகவும் இருந்தது. ஓகே, இவருக்கு வந்து அது வந்து ஒரு இரும்பு திரை நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது இன்னும் இவர் மட்டுமே, நம்ம புஷி ஆனந்த் மட்டுமே தான் பார்க்க முடியும், வேறு யாருமே பார்க்க முடியாது. டெலிவிஷன் சேனல்ஸ்லாம் பேசி இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, பல பேரே வந்து இன்னும் விஜயை நேரடியாக பார்க்க முடியாத லெவலில் இருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு இரும்பு திரைக்கு அப்புறம் தான் அவர் இருக்கார். அந்த ஸ்டார் அந்த 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 தான் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற பந்தாவை வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த பப்ளிக் முன்னாடி அப்பியர் ஆகிறதுக்கு ரொம்ப தயங்குற விஷயங்கள், அப்படியே அப்பியர் ஆனாலுமே கொஞ்சம் விலகி நிற்கிற விஷயங்கள், ஒரு சுற்றி ஒரு 20 பவுன்சர் இருந்தாங்கன்னா யார் சார் கிட்டே நெருங்குவாங்க? சரி, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை அந்நியப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் மக்கள் தலைவர், நீங்கள் மக்கள்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, உங்கள் ரசிகர்கள் தான் உங்களை சுற்றி இருக்காங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு பாதுகாப்பு தேவை தான். ஆனால் அந்த பாதுகாப்பு என்ன ஆகுதுன்னா, உங்களை மக்கள் அணுக முடியாதபடி ஒரு பாதுகாப்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவீங்க. அதனால் அவர்கிட்ட இருந்த அந்த எளிய முறை, அவரை சுற்றி விஜயகாந்தை வந்து ஈஸியாக அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இவர் தன்னை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒருவேளை இனிமே வரப்போகிற காலகட்டத்தில் அதை செய்வார்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே சார். வந்து இப்போ விஜயகாந்தனுடைய அந்த ஃபஸ்ட்டு மாநாடு, விஜயோட ஃபஸ்ட்டு மாநாடு அப்படின்னும் போது, விஜயகாந்தோட ஃபஸ்ட் மாநாடு நிச்சயமாக நீங்கள் ஃபீல்டில் இருந்து பார்த்துருக்கீங்கிறீங்க, விஜய் மாநாட்டை நீங்கள் டிவியில் தான் பார்த்தீங்க. ஓகே, அந்த 2 மாநாட்டோட தன்மை பிறகு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும், 2 பேர்கிட்ட இருக்கிற அந்த தன்மைகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பலர் என்ன விமர்சனமாக வைக்கிறாங்கன்னா, விஜயகாந்த் வந்து இயல்பாக பேசினார், அவர் இருக்கிற விஷயத்தை ஓப்பனாக பேசினார். பட் விஜய் வந்து ஒரு ஸ்கிரிப்டரில் வந்து அவர் தன்னோட விஷயத்தை எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அவர் அரசியலேயே ஒரு ஆதங்கத்தை கூட ஸ்கிரிப்டில் தான் வெளிப்படுத்துறாரு தவிர அதுதாண்டி அவர்கிட்ட அந்த விஷயங்கள் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முதற்கொண்டு எல்லாமே அவர் வந்து ஒரு பார்த்து படிக்கிறது, ஒரு டிராஃப்ட்டுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது, இயல்பாக அவர்கிட்ட வர மாட்டேங்குதுங்கிறாங்க. அது நீங்கள் எழுதி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜயகாந்தை பொறுத்த மட்டும் மனசில் இருக்கிறத பேசுவார். ஓகே, அதாவது அவர் தயங்கவே மாட்டார். சில விஷயங்கள் டக்குன்னு பேசுகிறதுக்கு தயங்கவே மாட்டார், கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கும் தயங்க மாட்டார், பாசத்தை கொட்டுறதுக்கும் தயங்க மாட்டார். 2மே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சமயம் ஏர்போர்ட்டில் ஒரு பத்திரிகை நிறுவனம் பார்த்து துப்பிட்டு போயிட்டார். ஆமாம் பார்த்தேன், துப்பிட்டு போயிட்டார். பத்திரிகையாளர் நீங்களாம் இது ஜெயலலிதா கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி துப்பிட்டு போயிட்டார். ஆமாம் பார்த்தோம். அது வந்து இயல்பான ஒரு மனிதன் அவன் கோபத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்குன்னு அவர் மோசமானவர் கிடையாது. அந்த சமயத்தில் அவருடைய கோபத்தில் அப்படி பேசிட்டார். இப்போது ஸ்டாலின் பேசுகிறாருல்ல, அவருக்கு வேறு வேலை கிடையாது ராமதாஸுக்கு, அது மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டென்ஷனில் வந்து சில பேர் அப்படி சொல்கிறாங்க, பட் அவங்களோட அடிப்படை குணம் வேறு மாதிரி இருக்கும். அந்த டென்ஷனில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. பட் விஜயை பொறுத்த மட்டும் வந்து ஸ்கிரிப்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்டடாக இருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரேம்குள்ளே அவர் பேசுகிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம அவர் எக்ஸ்டம்போராக பேசுகிறாரா அப்படின்னா வந்து ஒரு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அடிப்படையில் அவர் பேசுகிறார். ஒன்று அது மனப்பாடம் பண்ணி பேசலாம், இல்லை மனப்பாடம் பண்ணாமையும் பேசலாம், இல்லை இன்னும் காலப்போக்கில் வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது மோடி பேசுகிற மாதிரி ஏதாவது அந்த இது டெலிப்ராம்டரை வச்சு கூட அவர் பேசலாம், சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் நமக்கு முக்கியம் கூட கிடையாது. அவர் என்ன மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றது தான் முக்கியம். இப்போ நேற்று மணிப்பூரை பற்றி அவர் பேசினார்னா,
கொள்கை ரீதியாக பாஜக எதிரின்னு சொல்லிட்டு மணிப்பூரை பற்றி பேசுகிறாருல 1.5 வருஷமாக அங்கே போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்காத இருக்கிறது. இந்த அதிமுக வந்து பாஜக விட்டு வெளியில் வந்து எத்தனை மாதங்கள் ஆகுதில்ல, ஒரு நாளாவது மணிப்பூர் விஷயத்தை பேசியிருக்காங்களா? ஒரு நாளும் பேசினது இல்லை. ஸோ இவங்க பேர் பேசுகிறாருல அட்லீஸ்ட்டு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது அளவீடு வந்து அதிமுக தான், அளவீடு அப்படிதான் வச்சுப்பாங்க. நீங்கள் பாஜகவுக்கு எதிராக இல்லை, பாஜகவுக்கு எதிராக வெளில வந்தாங்க. ஓகே, ஆனால் பாஜக பற்றி ஒன்றும் ஏன் அது பேச வேண்டிய அவசியம் பார்த்தீங்கன்னா, ஆன்டி மோடி ஓட் பேங்க் இருக்குல்ல, ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க், அதை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? அது திமுகவுக்கு போகுது இல்லை, அது அதில் எடுக்கணும்னா நீங்கள் அதை பேசி தானே ஆகணும். ஸோ ஏதோ ஒன்று இவர் பேசுகிறாருல, ஸோ அது ஸ்கிரிப்டடோ இல்லை தயார் பண்ணதோ எப்படி இருந்தாலுமே வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் தான் முக்கியமே தவிர அதை நம்ம குறை காண முடியாது. ஸோ இதை இவர் சொன்னாரா, இது பெட்டர். கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறதே பெரிய விஷயம் சார். பாஜகவை வந்து கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டாரு, திமுகவை அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டார். அதிமுக வந்து பாஜகவை என்றைக்காவது கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துமா? பாஜகவோட நீங்கள் கூட்டணிக்கே போக முடியாது. அண்ணாமலை வந்து என்னதான் விஜய்க்கு முதுக வருடி கொடுத்தா கூட நீங்கள் அவரோட கூட்டணிக்கு போக முடியாதுன்னு அவரை பற்றின விமர்சனத்தை நீங்கள் அடக்கி வாசிக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டாரு. நீங்கள் அவரை வந்து கலந்த சாதம் அந்த அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம்லாம் எடுத்து ஏதோ நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களால் அவர் சீரியஸாக விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் அவர் வந்து உங்களை பொலிட்டிக்கலாக வந்து கொள்கை அளவில் எங்களுக்கு எதிரியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டார். ஸோ உங்கள் அடிப்படை கொள்கையிலேயே முரண்பட்டு இருக்கிறது வந்து உங்கள் கூட கூட்டணி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. சார், இந்த கொள்கைன்ற விஷயத்தை நீங்கள் குறிப்பிடலாம். எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ விஜயகாந்த் தன்னுடைய அந்த முதல் மாநாட்டில் அவர் தன்னோட கொள்கை என்னன்றதை அவர் முன்னாடி வச்ச விஷயமா இருக்கட்டும், இப்போ விஜய் வைக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவர் வந்து கொஞ்சம் அவர் வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் ஒழிக்கிறதா என்ன வேலை, திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தில் வந்து. ஆனால் அவர் பேர்லேயே திராவிட இருக்கு, அவர் கட்சி பேர்லேயே. ஆமாம். ஆனால் வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் வந்து தோக்கடிக்கிறது தான் என் வேலைன்னு குறிப்பிட்டு தான் ஆரம்பித்தார் அவர். இவர் வந்து ஒரு பாலிசி வைஸ் இவர் எதிர்க்கிறார். இப்போ அப்போ இருந்த நிலைமை வேறு. அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து விஜயகாந்த் எதிர்க்கவே இல்லைல்ல. இப்போ யூபிஏ கவர்மெண்ட் தான் இருந்தது 2004 அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஏன்னா அவர் ஒரு காங்கிரஸ் மைண்டட் தான். அவர் விஜயகாந்தோட குடும்பமே காங்கிரஸ் குடும்பம் தான். அவருக்கு வந்து மத்திய ஆட்சியை பற்றிலாம் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதே சமயம் வந்து இங்கே லோக்கல் தான் அவருக்கு ப்ராப்ளமாக இருந்தது. லோக்கலில் தான் திமுக அதிமுக பிரச்சனை தான் அவருக்கு இருந்தது. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் இவங்க 2 பேரையும் நான் தமிழ்நாட்டில் அகற்றியே தருவேன்னு ஒர்க் பண்ணார். பட் இவர் வந்து இப்போ இருக்கிற சூழல் மாறி இருக்குது. மத்தியில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. அந்த கவர்மெண்ட் 10 வருஷ காலத்தில் அது என்ன பண்ணிகிட்ருக்கு, எப்படி மக்களை பிரித்து ஓட்டு வாங்குது, பெரும்பான்மை ஓட்டு எப்படி வாங்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதனால் இவர் வந்து மத்திய அரசை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டு அதை கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அதை ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ 2 பேருக்குமே வந்து அந்த காலகட்டம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அவருக்கு மத்திய அரசை பற்றி பெருசாக கவலை இல்லை. ஆனால் இவர் மத்திய அரசை பற்றி கவலைப்பட வேண்டியது காரணம்னா ஓட் பேங்க்கும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, அதனால வந்து அவர் அந்த கொள்கை விஷயத்தை வந்து தெளிவாக இருக்காது. ஓகே, ரைட். ஓகே, அந்த ஓட் பேங்க் ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் சாலிடாக இருக்குல்ல, அதை திமுகட்டேருந்து பிடுங்கணும்னா அந்த விஷயத்தை கையில் எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ விஜயகாந்தோட அந்த அரசியல் வருகை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அரசியலை வந்து பல கட்சிகள், அதாவது திமுக அதிமுக பிரதான தமிழக கட்சிகள் வந்து அதை குறைச்சி மதிப்பிட்டு தான் வந்து ரொம்ப லேட்டராக வந்து 2009 தான் வந்து அதை உணர்ந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா தான் குறைச்சி மதிப்பிட்டாங்க. அப்புறம் 2007-08 தான் உணர்ந்தாங்க. திமுகவுமே அதை வந்து குறைச்சி அன்றைய காலகட்டத்தில் அதை குறைச்சி மதிப்பிட்டதுங்கிறது நம்ம பார்க்க தான் செஞ்சோம். பட் இப்போ விஜயோட வருகையை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறாங்க? இதை வந்து அதே மாதிரி வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்களா அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சதை அணுகிறாங்களா? அதை நீங்கள் எப்படி மற்றவங்க இதை எப்படி அணுகிறான்னு பார்க்குறீங்க? இல்லை இல்லை, இப்போ இன்னைக்கு காலையில் உதயநிதி சொன்ன ஒரு கமெண்ட்டே விஜய் பேச்சை கேட்டிங்களான்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் சினிமா செய்தியெல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சினிமா செய்தியெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு விஜய் அடைப்பில் அவரும் சினிமாலேருந்து வந்தவர் தான். உதயநிதி சொல்கிறார். உதயநிதி சொன்னார் அடைப்பில் சினிமாலேருந்து வந்தவர் தான். அப்போ அவங்களுடைய இது இருக்குன்னா வந்து இதை அலட்சியப்படுத்துறாங்க. இவருடைய செல்வாக்கு வந்து பெரிய அளவுக்கு இல்லை. அலட்சியப்படுத்துறது வெளிப்படையாக அலட்சியப்படுத்துறாங்க. அதாவது வெளியில் அலட்சியமாக உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது உண்மையிலே அவங்க டோட்டலாகவே அதை அலட்சியம் படுத்துறாங்க? இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் இன்னும் ப்ரூவ் ஆகாத ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காரு இல்லையா. அவருக்கு ஒரு ஓட் பேங்க் ப்ரூவ் ஆனால் அதுக்கப்புறம் அது ப்ராப்பராக அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்களே தவிர அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத போது அலட்சியப்படுத்துகிற ஒரு வேலையை கையில் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் சார், இப்போ இதில் வந்து என்ன, இப்போ உதயநிதிக்கிட்ட ஒரு டோன் இருக்குது, ஸ்டாலின்கிட்ட ஒரு டோன் இருக்குது. பட் மற்ற அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து விஜய்க்கு இப்போ ஒரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும், இல்லை மற்ற சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, பலரும் கூட குறிப்பிட்டு சேகர் பாபாவெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த விஷயத்த ஸ்டாண்டு மாறுது. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து திமுக எப்படி பார்க்குறாங்க விஜய் விஷயத்தை? நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நான் கேட்குறேன். அவங்களுக்கு திமுகவுக்கு என்ன வந்து அடிப்படையாக வந்து ஒரு பயன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எண்ணம் இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும்னா விஜயை பற்றி நமக்கு வரக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்டை அவர் எடுத்துருவாரோ, மைனாரிட்டி ஓட்டு ஆன்டி பிஜேபினா மைனாரிட்டியும் அதில் சேர்ந்த ஓட்டு தான், அதை அவர் தள்ளின்னு போயிடுவாரோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. அது அவங்களோட ஓட்டு அவங்களுடைய வெற்றியை வந்து பாதிக்கிற அளவுக்கு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து
விஜயை பற்றி ஒரு மதிப்பீடை வந்து அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க அடிப்படையில். அது வந்து அவங்களுக்கும் நிறைய சோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க அரசாங்கத்தில் இருக்காங்க. ஸோ செல்வாக்கு எப்படி கணிக்கிறது என்ன மாதிரி இருக்குன்னா அவங்க ரீசெண்டாக வந்து அவங்களோட இன்டர்னல் சர்வே தான் வந்து 10% 12% வரையும் இவருக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. அது வந்து 10% 12% இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். அவங்க கணக்கில் அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஆர்டினரி திங். அது வந்து ஒரு நல்ல கணிசமான ஒரு ஓட் பேங்க் தான். அப்போ அது வந்து அது பெரும்பாலும் திமுகவுக்கு வர ஓட் பேங்க்லேருந்து எடுத்துன்னு போனாருன்னா திமுக ஓட் பேங்க் குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஆபத்து தானே. ஆனால் அவங்க வந்து தற்சமயத்துக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து இந்த அலட்சியப்படுத்துகிற மாதிரியான ஒரு அந்த இதையே நம்ம ஸ்டாண்டே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உதயநிதியோட ஆன்சர் தெரியுது. வரப்போகிற காலகட்டத்தில் அவங்க எப்படி விஜயை டீல் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்தல் நெருங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க, விஜயோடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவர் எப்படி தன்னுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, இதெல்லாம் வச்சு தான் வந்து திமுகவோட எதிர்ப்புன்றது அதோட வீரியம் அதிகமாக குறையுமான்றதை நம்ம பார்க்கணும். மற்ற கட்சிகள் சார், இப்போ ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் ஆன்டி டிஎம்கே பொசிஷனை இவங்க எடுத்ததுனால அவர் கூட கூட்டணி வச்சுக்க முடியுமான்ற ஒரு ஆங்கிளில் இருக்கும்போது அவங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, பாஜகவே அடக்கி வாசிக்கிறாங்கன்ற போது அதிமுகலாம் என்ன பண்ணுவாங்க, பாமகலாம் என்ன பண்ணுவாங்க, பேசாமல் தான் இருப்பாங்க. சீமான் கூட இப்போ ஓரளவுக்கு முதல்ல ரொம்ப கடுமையாக எழுத்தாரு. நேற்று என்ன சொல்கிறாரு, அவங்கள கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தது கரெக்ட் தான், அவரால் போனால் கூட்டம் சேர்ந்துருன்னு கொஞ்சம் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப சண்டை போட்டோம், நம்ம கட்சியிலேருந்து ஆட்கள் அவர்கிட்ட போயிட்டுருக்காங்க, நம்ம கொஞ்சம் மென்மைப்படுத்திக்கலான்ற மாதிரி பேசுகிறாரு ஆக்சுவலாக. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்களே தவிர, எக்ஸப்ட் பாஜக தவிர அதை அட்டாக் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இது ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. தாவேக்காவும் மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுல ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. ஸோ தாவேக்காவை பற்றி திமுக ஆவேசப்படுறது எப்போன்னா, தேர்தல் நெருங்கும் போது அதோட செல்வாக்கு எப்படி போயிட்டுருக்கு, மக்கள் எப்படி ஒரு பட்ட ஆதரவு அவருக்கு தெரிவிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் வந்து தாவேக்கா மேலே உள்ள அட்டாக்கை வந்து டிஎம்கே அதிகப்படுத்துவாங்க அல்லது குறைப்பாங்க. நல்ல சார், ஒரு விரிவான பார்வை. விஜயகாந்த் விசஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமான அந்த அரசியல் விஷயத்தை பற்றி ஒரு விரிவான உரையாடல். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார்.